இங்கே தான் எங்கள் அக்காவும் எங்கள் சாரும் தனியாக இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அந்த அக்கா மாதிரி நல்லா சிகப்பாக இருக்கும். மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ தான். அவங்க பையன் டெல்லியில் வேலை பார்க்குறாங்களாம்மா. இது பூஜை ரூம்பு. அக்காவும் இந்த சாரு மட்டும்தான். இங்கே சாரு வந்து டைனிங் டேபிள், சாரு சாப்பிடுவாங்க. இது அம்மா என்னோடய ரூம்பு. எங்களை பார்த்துக்க வந்திருக்க அக்கா இன்றைக்கி ஒரு நாள். இவங்க அம்மா படுத்துருக்காங்க. 8 மணிக்கு எழுந்திரிச்சா போதும்னு சொன்னால் படுத்து தூங்குறாங்க. அப்புறம் யார் வந்தால் இங்கே சாரு கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறையா கஸ்டமர்கிட்ட பத்திரிக்கை கொடுக்க, இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனு இது மாதிரி சொல்ல வருவாங்க. அப்புறம் அக்கா அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க, ஸ்நாக்ஸு அந்த ஊதா கலர் பக்கெட்டில் இருக்குது, சாயந்தரம் சாப்பிடுங்க, பழங்கள்லாம் இங்கே இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிருக்காங்க. பாவம், அவங்களுக்கு எங்கள் கவலை தான், டீ டைம்லாம் சாப்பிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு. அதே தான் சொல்கிறாங்க நேற்றையிலேருந்து 10 தடவை. பயப்படாதீங்கக்கா, கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சந்தோஷமாக ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு வாங்கன்னு இப்போ தான் சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. நேற்றையிலேருந்து அவங்களுக்கு பயம், தமிழுக்கார பொண்ணு, மலையாளம் தெரியாது அப்படின்னு. இப்போ தான் அந்த அக்கா இருக்காங்களே, பயம் இல்லை. இதே சாரு வெளிலனே போயிட்டு, பாவம் சாரு எல்லா டீ டைமும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. திறக்க முடிய மாட்டுது. 8 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். இதில் சாம்பார், இதில் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கிச்சன் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேனே.